இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது மாம்பழ கேசரி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல் பட்டன் அழுத்திடுங்க. முதல்ல இப்போ நான் ஒரு ஃபேன் வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இந்த நெய்யில் நம்ம முந்திரி வறுத்து வச்சுக்கலாம். ஒரு 15 முந்திரி போடுறேன். நெய்யில் வறுத்துக்கலாம். இது அப்படியே முந்திரி ஓரளவு கலராக வந்து இதுலேயே நம்ம திராட்சை போட்டுக்கலாம். ஒரு 15 திராட்சை இருக்கும், அது போட்டுக்கலாம். நெய்யிலே வறுத்துருங்க. இப்போ முந்திரியும் திராட்சை நல்லா வறந்துச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ அதே நெய்யில் 1 கப் ரவை சேர்த்துக்கலாம். இந்த நெய்யிலே நல்லா வறுத்துருங்க. அதை நெய்யிலே வறுத்தீங்கன்னா உங்களுக்கு வாசனையாக இருக்கும். இந்த ரவையை நல்லா நெய்யிலே வறுத்துருங்க, நல்லா மணமாக வாசனையாக இருக்கும். நல்லா சாப்பிட்டா வர வரையும் நல்லா வறுத்து எடுத்துருங்க. இப்போ இது போதும், நம்ம எடுத்து வச்சிடலாம். இதை இப்போ அதே பேனில் நம்ம 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் 2.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். இது நல்லா கொதி வரட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம வறுத்த ரவையில் போட்டுக்கலாம். நீங்கள் கொட்டும் போது மெதுவாக ஸ்லோ தீயில் வச்சுங்க, இல்லைன்னா உருண்டை உருண்டை ஆகிடும். கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டே கலரிடுங்க. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொட்டுங்க. இல்லைன்னா மேலே செதுறிடும். நீங்கள் ரொம்ப இது பண்ணிடாதீங்க. இப்போ நல்லா நம்ம ஊற்றின தண்ணி ஓரளவுக்கு நல்லா சுண்டி வந்துடுச்சு. நல்லா ரவை இதுவாகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரையை போட்டுக்கலாம். 3/4 கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம். அப்படியே லைட்டாக தூவிக்கினே கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிவிடுங்க. ரொம்ப கொட்டிட்டு ரொம்ப இது பண்ணாதீங்க, உருண்டை உருண்டே ஆகிடும். அதனால் ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிங்க. இப்போ உனக்கு கொஞ்சம் சர்க்கரை கொட்டிடலாம். இதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். மறுபடியும் நம்ம 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க, அந்த நெய்யை கூட. வேறு நல்லா நெய் வாசனை அடிக்குது. நல்லா கிண்டி நேருங்க, விட்டுடாதீங்க, இல்லைன்னா கெட்டி ஆகிடும். நம்ம கலரை தான் அது இதுவாகும். இது ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் தான் போதும். இப்போ இதை எடுத்து பார்க்கலாம். நல்லா கிளறிடுங்க மறுபடியும். இப்போ இந்த ஸ்டேஜில் இப்போ நான் ஒரு மாம்பழத்தை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அந்த மாம்பழத்தை ஊற்றிக்கலாம். நீங்கள் எந்த மாம்பழம்னாலும் போட்டுக்கலாம். இதில் இந்த மாம்பழத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்ம கலரே போட தேவையில்லை, இந்த மாம்பழ கலரே உங்களுக்கு வந்துடும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மாம்பழம் நல்லா ஈவனாக இதில் நல்லா சேர்ற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுங்க. நீங்கள் எந்த வகை மாம்பழம் இருந்தாலும் போட்டு நீங்கள் அரைச்சியில் போடலாம். இப்போ இதில் நம்ம வாசனைக்கு ஏலக்காய் போட்டுக்கலாம்.
இது எல்லாத்தையும் சேர்த்துருங்க. சூப்பரான கலர் மாம்பழ கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, மாம்பழ கேசரி ரெடி. கேசரி வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குன்னு தான் நல்லா இருக்காது. கொஞ்சம் தலை இருந்தால் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை அப்படியே ஆற விட்டிங்கன்னா அப்படியே ரொம்ப கெட்டியாகிடும், இறுக்கமாகிடும். இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடும். இப்போ மாம்பழ கேசரி ரெடி ஆகிடுச்சு. நீங்களே செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. வேறு எதனா டிஷ் செய்யணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் செஞ்சு வீடியோவை போடுறேன்.